ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 4 டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசாகப்பட்டினத்தில் நடக்க போகுது. அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட 2 ஹோம் மேட்சஸை போன வருஷமே விசாகப்பட்டினத்தில் ஆடினாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் அவங்களோட 2 ஹோம் மேட்சஸை விசாகப்பட்டினத்தில் ஆட போகிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆஸ் அ டீமாக பார்த்தோம்னா ஐபிஎல்ல அவங்க அந்தளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்க ஒரு டீம் கிடையாது. இது வரைக்கும் ஐபிஎல்லை வின் பண்ணாத டீம்ஸில் இவங்களும் ஒருத்தங்க. இது வரைக்கும் 6 டைம்ஸ் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு டைம் தான் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க, அதுவும் எம்ஐ கிட்ட லூஸ் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தோம்னா அவங்க ஒரு நல்ல ஆக்ஷனிங் பண்ணியிருக்காங்க, நிறைய நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, ரொம்பவே நல்ல டீமை தான் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கேஎல் ராகுல் இந்த டீமை லீட் பண்ணுவார் அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். பட் அவர் கேப்டன்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அக்ஷர் பட்டேலை கேப்டனாக நேம் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபேவ் டு பிளஸியையும் வைஸ் கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக ஹேமங் பதானி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச்சஸ் அரௌண்ட் தி வேர்ல்டு, அதுவும் எஸ்பெஷலி இந்த T20 ஃபார்மேட்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோச். நிறைய T20 டைட்டில்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரை இவங்க ஹெட் கோச்சாக நேம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீசென்ட்லி யூஏஇயில் ILT20 டோர்னமெண்ட்டில் துபாய் கேபிட்டல்ஸ்க்கு கோச்சாக இருந்திருக்காரு. அவங்களையும் கப்பு வாங்க வச்சிருக்காரு. ஸோ அவர் இங்கே டிசிக்கு ஹெட் கோச்சாக வந்து இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டர் ஃபார்ச்சூன்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு நல்ல ஸ்குவாடை தான் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டெஃபினெட்லி பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இவங்க எந்த ஒரு இடத்துல லேக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பெரிய பேக்கப்ஸ்னு யாருமே கிடையாது. ஸோ ஏதாவது ஃபார்ம் இல்லைனா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வருது அப்படின்னா அதில் இவங்க கொஞ்சம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு நல்ல டீமை தான் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லா பேஸையும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் அடுத்ததாக LSGன்னு பார்த்தோம்னா அவங்களோட போன சைக்கிளில் 2 out of 3 டைம்ஸ் பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதில் 2 டைமுமே எலிமினேட்டரில் லூஸ் பண்ணி 4th பொசிஷனில் முடித்தாங்க. போன சீசன் 7th பொசிஷனில் முடித்தாங்க. போன சீசன் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சீசனாக அமையலை. அண்ட் அதே மாதிரி ஆக்ஷனிங்கும் பார்த்தோம்னா ரொம்பவே மீடியாக்கரான ஒரு ஆக்ஷனிங் தான் பண்ணியிருக்காங்க. 6 பேரை ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் மேலேயும் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன், டேவிட் மில்லர் இவங்க 3 பேருக்கே மோர் தென் half of their பர்ஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ் அ ரிசல்ட் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அவங்களால ரைட் பிளேயர்ஸை எடுக்க முடியல. அவங்ககிட்ட ப்ராப்பரான ஓப்பனர்ஸ் கிடையாது அண்ட் அதே மாதிரி நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுமாரான ஆக்ஷனிங் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட் தான் இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. அண்ட் பேட்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்ககிட்ட நிறைய ஃபயர் பவர்ஸ் இருக்குது. எல்லாருமே ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்ஸ். அவே ஃப்ரம் ஹோம் இவங்க பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே மெர்சிலஸாக ரொம்பவே டெவஸ்டேட்டிங்காக இருப்பாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் பவுலிங் வைஸ்னு பார்க்கும்போது இவங்ககிட்ட ஒரு பெஸ்ட்டான பவுலிங் அட்டாக் கிடையாது. இவங்களோட பேட்ஸ்மேன்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட இவங்ககிட்ட பவுலர்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி இஃப் இவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் இவங்களை காப்பாற்றினா மட்டும்தான் இவங்களால கேம்ஸ் வின் பண்ண முடியும். இல்லைனா இந்த டோர்னமெண்ட்டில் இவங்க ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 டீம்ஸும் இப்படி தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்த சீசன் அவங்களுக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் இந்த 2 டீமுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் டெல்லி 2 மேட்சும் லக்னோ 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா விசாகப்பட்டினம் இஸ் ஒன் ஆஃப் த குட் பேட்டிங் சர்ஃபேசஸ். பேட்டிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிஷியலாக பவர் பிளேயில் கொஞ்சம் லேட்டரல் மூவ்மெண்ட் இங்கே கிடைக்கும். இங்கேயும் சேப்பாக் மாதிரி தான் அந்த சீ ப்ரீஸ் வரதுனால சைட்வேஸ் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கே இருக்கும். போன ஐபிஎல்லில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் நிறையவே மூவ்மெண்ட் இருந்தது. ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு இங்கே நிறைய அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். எர்லியாக அவங்க விக்கெட்ஸ் இருக்கும், நிறைய சான்சஸ் இருக்கும். தென் அதே மாதிரி பிச்சும் பார்த்தோம்னா மேட்ச் போக போக ஸ்லோவர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இங்கே சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேட்ஸ்மேனும் இங்கே ரைட் ஃப்ரம் பால் ஒன்று அடிக்க முடியாது. அவங்க இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. ரன் ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு குட் டே ஆஃப் கிரிக்கெட்கான வெதர் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. போன ஐபிஎல்ல இங்கே பெருசாக டியூ அந்த மாதிரி தெரியல. வின்டர் டைமில் இங்கே கொஞ்சம் டியூ வரும். பட் இந்த டைம் மார்ச்சில் இங்கே டியூ வருமா இல்லையாங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். அப்படியே டியூ நிறைய வந்தாலும் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் இன்னொரு பால் கொடுப்போம் அப்படின்னு புது ரூல்ஸ் வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இங்கே சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ இன்னொரு பாலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக சேஸே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இந்த லாஸ்ட் ஃபேஸில் ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 16 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 9 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 7 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 27.07 at 9.5 runs per over. செகண்ட் இன்னிங்ஸில் 21 ஆவரேஜ் at 8.92 runs per over. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 174, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 148. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் 272 for 7. KKR vs DC போன வருஷம் அடித்தாங்க. தென் ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 209 for 8 இந்தியா vs ஆஸ்திரேலியா இன் 2023. ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸும் அதுதான் 209 for 8 இந்தியா vs ஆஸ்திரேலியா இன் 2023. இது எல்லாமே ஓவரால் ஃபிகர்ஸ். அதுவே நைட் கேம்ஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 கேம்ஸ் ஆடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3 மேட்சும், சேஸ் பண்ண டீம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆவரேஜஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 42.50 at 10.62 runs per over. செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 19.91 at 8.86 runs per over தான். அதுக்கான ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 213, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 169 தான்.
ஸோ இங்கே சேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த ஸ்டாட்ஸும் அதை தான் சொல்லுது. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வித்தவுட் எனி டவுட் கண்ணை மூடிட்டு பேட்டிங் எடுத்துடணும். பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 200 ரன்ஸ் டெஃபினட்டாக வந்துடும். இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ் எனிவேர் பிட்வீன் 200 to 210 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்டபிளி டிஃபெண்டபிள் டோட்டலாக தான் இருக்கும். அண்ட் பவுலிங் ஃபஸ்ட் போகிற டீம்ஸ் ஆப்பனண்ட்டை ஒரு 170 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். இல்லை அப்படின்னா 170க்கு மேலே போகுது அப்படின்னாலே அதை சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆகிற டீம் எனக்கு அந்த 210+ ரன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுறது, அதுக்காக ரேஷ் ஷாட்ஸ் ஆடுறது, அதெல்லாம் இவங்க பண்ணக்கூடாது. இங்கே இவங்க பாலோட மெரிட்க்கு ஏற்ற மாதிரி ஆடினாங்கனாலே போதும், ரன் ஸ்பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டெஃபினட்டாக இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 200+ ரன்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் இங்கே பவுலிங் வைஸும் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 120 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 24.74 ஆவரேஜ், 9.35 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர் 73 விக்கெட்ஸ், 25.01 ஆவரேஜ், 8.49 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. அதுவே நைட் கேம்ஸில் மட்டும்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 33 விக்கெட்ஸ், 33.24 ஆவரேஜில் போட்டிருக்காங்க. 9.67 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 24.81 ஆவரேஜ், 9.23 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு பவுலர்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருமே எக்ஸ்பென்சிவாக தான் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே ஸ்பின்னர்ஸை விட டபுள் த டைம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த பவர் பிளேயில் கிடைக்கிற லேட்டரல் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அண்ட் இது இன்னுமே இன்னிங்ஸ் வைஸில் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் 41.8, 10.27 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 26.11 ஆவரேஜ், 8.98 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இங்கே சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக டைட்டாக போடலை அப்படின்னா இந்த வென்யூவில் அவங்க டீம் வின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். தென் அடுத்ததாக பிளேயிங் காம்பினேஷன்ஸ்னு பார்த்தோம்னா டெல்லியோட பிளேயிங் லெவனில் ஜேக் ஃப்ரேசர் அண்ட் டுப்ளசி தான் ஓப்பனர்ஸாக இருக்கணும். ஜேக் ஃப்ரேசர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பேட்ஸ்மேன், செம்ம அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், ரைட் ஃப்ரம் பால் ஒன் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஒரே பேஸில் தான் அவரோட ஃபுல் இன்னிங்ஸுமே ஆடுவார். போன வருஷம் டெல்லிக்கு சூப்பராக ஆடி கொடுத்தாரு, நிறைய குயிக் ஃபயர் நாக்ஸ் ஆடி கொடுத்தாரு. பட் ஐபிஎல்க்கு அப்புறம் மற்ற லீக்ஸ்லையோ இல்லை மற்ற பைலேட்டரல் சீரீஸ்லையோ அவர் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவாக ஆடலை, பெரிய இன்னிங்ஸும் ஆடி கொடுக்கல. பட் இங்கே ஐபிஎல்க்கு அவர் திரும்பி வரப்போ இங்கே இருக்க ஃப்ளாட் பிச்சஸில் நல்லாவே ஆடுவார்னு நினைக்கிறேன். போன வருஷம் டிசிக்கு எப்படி ஆடி கொடுத்தாரோ அது அப்படியே இங்கேயும் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். தென் அவரோட ஓப்பனிங் பேரா டுப்ளசி ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேட்ஸ்மேன், ஏகப்பட்ட T20 மேட்சஸ் ஆடி இருக்காரு. அவருக்கும் அக்ரெசிவான ஸ்டார்ட்ஸ் கொடுக்கவும் தெரியும், அதே மாதிரி ஒரு நல்ல பேஸில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகவும் தெரியும். ரொம்பவே டேலண்டடான ஒரு பேட்ஸ்மேன். ஜேக் ஃப்ரேசர் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஃப்ரம் பால் ஒன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அவர் கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஒரு பக்கம் ஜேக் ஃப்ரேசர் அடிக்க இன்னொரு பக்கம் டுப்ளசி இன்னிங்ஸை நல்லா பில்ட் பண்ணி கொடுத்துட்டே போவார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுப்பாங்க. சப்போஸ் எர்லியாக பிரேக் த்ரூஸ் வருதுன்னா கூட டுப்ளசி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த இன்னிங்ஸை எப்படி பில்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பில்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு டீம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அந்த மாதிரி ஒரு நல்ல ஓப்பனிங் பேர் தான் வச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்பர் 3ல இவங்க எதிர் அபிஷேக் பொருள் இல்லைனா கருண் நாயர் ஆடலாம். கருண் நாயர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மில் நல்ல டச்சில் இருக்கார். அதே மாதிரி தான் அபிஷேக் பொருள், அவரும் நல்ல டச்சில் இருக்கார். போன வருஷம் டெல்லிக்கு சூப்பராக ஆடி கொடுத்தாரு, ஒரு சில இம்ப்ரெசிவ் நாக்ஸ் ஆடி கொடுத்தாரு. அண்ட் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் கூட. நான் அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அண்ட் ஆல்ரெடி ஒரு நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால நான் அபிஷேக் பொருளை நம்பர் 3ல ப்ரிஃபர் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் நம்பர் 4ல் கேஎல் ராகுல் இந்த டைம் மிடில் ஆர்டர் தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஸோ அதனால் ஒரு நம்பர் 4 ஆடுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்பர் 5ல் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இவரும் நல்ல பேட்ஸ்மேன். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆல் 3 ஃபார்மேட்ஸ் 3 ஃபார்மேட்ஸ்லையும் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்பவே நல்லா ஆடி கொடுத்துட்ருக்க நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு பேட்ஸ்மேன். இவங்க ரெண்டு பேரும் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இவங்க ரெண்டு பேரும் நம்பர் 4 நம்பர் 5ல் மாறி வரலாம். தென் அதுக்கப்புறம் நம்பர் 6ல் இவங்க எய்தர் சமீர் ரிஷ்வி இல்லைனா அசுதோஷ் சர்மாவை ஆடலாம். ரெண்டு பேருமே எக்ஸலண்ட் டேலண்ட், எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ். சமீர் ரிஷ்வி லிஸ்டே கிரிக்கெட்லேயே 150-200 அடிச்சு தள்ளிட்டு இருக்க ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி அசுதோஷ் சர்மா அவரும் இம்ப்ரெசிவ் நாக்ஸ் ஆடி இருக்காரு. போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸில் உருப்படியாக அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக உருப்படியான 2 பேட்ஸ்மேன்னா அது இவரும் சசங் சிங்கும் தான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் டெல்லிக்கு வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இவங்களோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் வித் போத் பேட் அண்ட் பால் ஜென்யூன் மேட்ச் வினர், ஜென்யூன் ஆல்ரவுண்டர். போன வருஷம் டெல்லிக்கு அப்பப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து நம்பர் 4 நம்பர் 5ல் வந்து டீமை கொஞ்சம் காப்பாற்றி ஒரு சில நல்ல நாக்ஸ் ஆடி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் T20 வேர்ல்ட் கப்பில் ஆடி கொடுத்தாரு. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நம்பர் 5ல் நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. அவர் இந்த பேட்டிங் லைனப்பில் எங்கே ஆட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். பவுலிங்லேயும் செம்ம பவுலரு, எல்லா கண்டிஷன்ஸ்லையும் சூப்பராக போட்டு கொடுத்துருவாரு, பிரில்லியன் பவுலர். தென் அவரோட ஸ்பின் பார்ட்னர் குல்தீப் யாதவ், அவரும் நல்ல பவுலர், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், பிரில்லியன் பவுலர். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் தான் வச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே 10 டீம்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இது நிஜமாவே ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக். தென் அதுக்கப்புறம் இவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன் அண்ட் முகேஷ் குமார். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயராக மோஹித் சர்மா வரலாம்.
இந்த 4 பேரும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அண்ட் ஹெவிலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ். ஸ்டார்க் அண்ட் மோஹித் சர்மாக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் நட்ராஜன் அண்ட் முகேஷ் குமார் இவங்களுக்குமே டொமஸ்டிக்கில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ்னு எல்லாத்துலேயும் செம்மையாக போடக்கூடிய பவுலர்ஸ். அண்ட் அதுலேயும் ஸ்டார்க்கும் முகேஷ் குமாரும் நியூ பாலில் போட்டு ஒரு மிரட்டிடுவாங்க. இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் சப்போஸ் இவங்க போடுறாங்க அப்படின்னா இவங்களை ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்க்குக்கு பால் எப்படி ஸ்விங் ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். போன டைம் பிளே ஆஃப்ஸில் அவரோட பாலெல்லாம் தொடக்கூட முடியல. ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரஸாக இருப்பார். அதே மாதிரி முகேஷ் குமாருக்கும் இங்கே நிறைய சி மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அவரையும் இங்கே சாதாரணமாலாம் ஆடிட முடியாது. அவருக்கும் நிறைய சி மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்லையும் நட்ராஜன் யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் மோஹித் சர்மா அவரோட வேரியேஷன்ஸை பிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ கையை வேறு மறைச்சிட்டு வந்து போடுறாரு. ஸோ அவர் பேக் ஆஃப் தி ஹேண்ட்ஸ் போடுறாரா, கட்டர்ஸ் போடுறாரா, இல்லை குயிக்கர் ஒன்ஸ் போடுறாரா அப்படின்றது அவர் எர்லியாக பிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் இல்லை, ஸ்பின்னர்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் தான் டிசி வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாரி ப்ரூக் நான் ஐபிஎல்க்கு வரலை அப்படின்னு ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அவர் அப்படி ஆப்ட் அவுட் பண்ணது டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் நல்ல விஷயம். சப்போஸ் அவர் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக 11ல் ஆடி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர் ஆடுறாங்க அப்படின்னா டுப்ளசி இவங்க ஆடி இருக்க முடியாது. ஸோ டாப் ஆர்டர் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்திருக்கும். பட் இப்போ அவர் இல்லாததுனால டுப்ளசி வருவார். டுப்ளசி இந்த டீமுக்கு நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணுவார். இந்த வயசுலேயும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் அரௌண்ட் தி வேர்ல்டு. ஸோ அவர் இந்த டீமில் விளையாடுறது இவங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். தென் எல்எஸ்சியோட பிளேயிங் காம்பினேஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் அர்ஷின் குல்கர்னி, அவரோட பார்ட்னராக எதர் மிச்சல் மார்ஷ் இல்லைனா ஐடன் மார்க்ரம் ஆடலாம். மார்க்ரம் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படிங்கிறனால இவங்க மார்க்ரம் ஹோமில் லக்னோவில் ஓப்பனராக கன்சிடர் பண்ணலாம். மிச்சல் மார்ஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா ஆடுவார் அப்படிங்கிறனால இங்கே விசாகப்பட்டினத்தில் மிச்சல் மார்ஷை இவங்க ஓப்பனராக ஆடலாம். மிச்சல் மார்ஷ் ரைட் ஃப்ரம் பாலோன்னு அட்டாக் பண்ணுவார், நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுப்பாரு. அர்ஷின் குல்கர்னி அவரும் நல்ல டேலண்ட். போன வருஷமே 1 or 2 மேட்சஸில் லக்னோவுக்கு ஓப்பன் பண்ணார். பட் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டொமஸ்டிக் மேட்சஸில் கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அகைன் நீங்கள் ஐபிஎல்ல வந்து ஓப்பனிங் பண்ணுறாரு அப்படின்னா அது அவருக்கு இனிமேல் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஓப்பனிங் பேர் கிடையாது. பட் ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய ஓப்பனிங் பேர் தான். தென் அதுக்கப்புறம் நம்பர் 3ல் நிக்கலஸ் பூரன். இப்போ கரண்ட்டில் தி பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் அரௌண்ட் தி வேர்ல்டுனே சொல்லலாம். அந்த மாதிரி அவர் விளாட்ற மேட்சஸ், போகிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ரன்ஸாக அடிச்சு கூச்சிட்ருக்காரு. எல்லா மேட்ச்லையும் 80, 90s அதுவும் ரொம்பவே குயிக் ஃபேராக அடிச்சு தள்ளிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸ்பின்னர்ஸையும் அடி போட்டு பொழந்துருவார். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிவெஸ்டேட்டிங் பேட்ஸ்மேன். அவர் நம்பர் 3ல் வருவார். அதுக்கப்புறம் நம்பர் 4ல் இவங்களோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட். இவரும் ஒரு நல்ல அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அட்டாக் பண்ணுவார். ஆல் அரௌண்ட் தி கிரவுண்ட் நிறைய ஷாட்ஸ் வச்சிருக்காரு. இவர் எப்படி ஆடுவாருன்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு அன்பிரெடிக்டபிள் பேட்ஸ்மேன். தென் அதுக்கப்புறம் நம்பர் 5ல் ஆயுஷ் பதோனி. ரொம்பவே டேலண்டடான ஒரு பேட்ஸ்மேன். எல்எஸ்ஜிக்கு போன சைக்கிளில் நிறைய மேட்சஸ் நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஒரு சில மேட்ச் இன்னிங் பர்ஃபார்மன்ஸஸும் கொடுத்துருக்காரு. டிஃபிகல்ட் சேசஸை கூட அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல டேலண்டட் பேட்ஸ்மேன். டெல்லிக்கும் நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. இவர் எல்எஸ்ஜியோட ஒரு ஃபைண்டுனே சொல்லலாம். இப்போ எப்படி ஆர்சிபிக்கு கோலி இத்தனை வருஷம் ஆடி கொடுத்துட்ருக்காரோ அந்த மாதிரி எல்எஸ்ஜியோட சின்ஸ் தேர் இன்செப்ஷன் நல்லா ஆடி கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அதே மாதிரி அப்கமிங் சீசன்ஸ்லையும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி லக்னோவுக்கு ஒரு ரிலையபிள் பிளேயராக இருப்பார். அது டவுட்டே இல்லை. தென் அதுக்கப்புறம் நம்பர் 6ல் டேஞ்சரஸ் டேவிட் மில்லர். நிறைய மேட்சஸ் அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன். தென் அதுக்கப்புறம் நம்பர் 7ல் அப்துல் சமாத். அவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். லோ டவுன் தி ஆர்டர் வந்து ஃபஸ்ட் பாலர்ந்தே அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். நல்ல டேலண்ட். அப்பப்போ பவுலிங்கும் போடுவார். தென் அடுத்ததாக ஷாபாஸ் அகமத். அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பவுலிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக போடுவார். பேட்டிங்லையும் கொஞ்சம் டீசெண்டாகவே ஆடுவார். தென் அதுக்கப்புறம் இன்னொரு ஆல்ரவுண்டராக இவங்க எய்தர் ஹங்கர் கேக்கர் இல்லைனா ஷர்துல் தக்கூர் ஆடலாம். ஷர்துல் தக்கூர் மோஷின் கானுக்கு பதிலாக எடுத்திருக்காங்க, ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவர் இந்த இடத்துல இவங்க கன்சிடர் பண்ணலாம். ஷர்துல் தக்கூர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாரு. அண்ட் அதே மாதிரி ஹங்கர் கேக்கர் அவரும் பவுலிங் நல்லா போடுவார். பேட்டிங்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லாவே ஆடி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அந்த ஸ்பாட்டில் இவங்க கன்சிடர் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய். ரொம்பவே டேலண்டட் அண்ட் ரொம்பவே பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்பின் பவுலர். அவர் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணதை விட பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணது தான் அதிகம். அந்தளவுக்கு ஒரு மாதிரியான ஹார்ட் லென்ஸை போடுவார். நல்லா பேச வேரி பண்ணி போடுவார். நிறைய கூகுளிஸ் போடுவார். அவரோட கூகுளி ஸ்லைடர்ஸ் இதெல்லாம் பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நல்ல அட்டாக்கிங் ஸ்பின் பவுலர். சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் நல்லாவே போடக்கூடிய ஒரு பவுலர். தென் அதுக்கப்புறம் இவங்க எய்தர் ஆகாஷ்தீப் இல்லைனா ஆகாஷ் இங்கே ஆடலாம். ஆகாஷ்தீப் ரெட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பவுலர். சூப்பராக போடுவார். பட் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு கிடையாது. எஸ்பெஷலி T20s அவர் அந்தளவுக்கு போட்டது கிடையாது. அதே மாதிரி ஆகாஷ் சிங் அவரும் கொஞ்சம் நல்லா தான் போடுவார். நியூ பால் நல்லாவே போடுவார். பட் 2 பேரும் ரொம்பவே அட்டாக்கிங் பவுலர்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக போடக்கூடிய பவுலர்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஷாமார் ஜோசஃபை இவங்க ஆடி தான் ஆகணும். ஷாமார் ஜோசஃபும் ஆகாஷ்தீப் மாதிரி தான். ரெட் பால் கிரிக்கெட்டில் அவர் வேறு லெவல் சூப்பராக போடுவார். பட் இங்கே
ஒயிட் பால் கிரிக்கெட்டில் T20s அவர் அந்தளவுக்கு போட்டது கிடையாது. பட் நியூ பாலில் அவர் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே விசாகப்பட்டினத்தில் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அந்த நியூ பால் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே ஷாமார் ஜோசஃபை இங்கே தாராளமாக ஆடலாம். நான் ஆக்ஷனுக்கு முன்னாடியே LSG பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் இன்ஜுரி ப்ரோன். ஸோ அவங்களுக்கும் பேக்கப் பிளேயர்ஸை இவங்க ஆக்ஷனில் எடுக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க அதை பண்ணலை. இப்போ அவங்களோட பேஸ் ட்ரையோவான மோஷின் கான், மயங்க் யாதவ், ஆவேஷ் கான் இவங்க 3 பேருமே இன்ஜுரியில் இருக்காங்க. இன்னும் அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வரல. மோஷின் கானுக்கு ஆல்ரெடி ரிப்ளேஸ்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. மயங்க் யாதவும் ஆவேஷ் கானும் எப்போ ரெக்கவர் ஆகி வரப்போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இவங்க இல்லாமல் இவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ ஆக்ஷனில் இவங்க கொஞ்சம் கிளவராக இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2-3 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்க எடுத்திருந்திருக்கலாம். சப்போஸ் மயங்க் யாதவ் இல்லைனா ஆவேஷ் கான் இவங்க 2 பேரில் யாராவது ரெக்கவர் ஆகி சீக்கிரமே இந்த 11ஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இவங்களோட ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மற்றபடி இப்போதைக்கு LSGயோட காம்பினேஷன் இப்படி தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக இங்கே யாருக்கு ஏஜான அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் வைஸ் 2 டீமுமே ரொம்பவே நல்ல பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்காங்க. ரொம்பவே டீப்பான பேட்டிங் லைனப் தான் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் LSGயோட பேட்டர்ஸ் இன்னுமே கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸும் நம்பர் 9 வரைக்குமே அவங்களால பேட்டிங் ஆட முடியும். ரொம்பவே லாங்காக அவங்களோட பேட்டிங் லைனப் இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு ஸ்லைட் ஏஜ் இங்கே அவங்களுக்கு இருக்குது. டெல்லிக்கிட்டையும் நல்ல டெப்த் இருக்குது. அவங்கக்கிட்டையும் ஜேக் ஃப்ரேசர், ஸ்டப்ஸ், அஸ்டோ சர்மா இந்த மாதிரியான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அப்படின்னாலும் என்னோட ஒப்பீனியனில் LSG இன்னுமே கொஞ்சம் டேஞ்சரஸாக தெரியுறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஏஜ் இங்கே இருக்குது. தென் அடுத்ததாக பவுலிங் வைஸ் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ டெல்லி கிட்ட தான் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் இருக்க 10 டீம்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போதும் ரொம்பவே காம்படிட்டிவான ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க. பட் LSG கிட்ட ரவி பிஷ்னாய் மட்டும் தான் இருக்காரு. அவர் மட்டும் தான் ஒரு அட்டாக்கிங் பவுலர். அவர் மட்டும் தான் ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன். அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஸ்பின் பார்ட்னர் இங்கே LSG கிட்ட கிடையாது. இந்த வெனியூவில் ஸ்பின்னர்ஸ் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதில்ல. அப்படின்னாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் ஸ்லைட்லி எக்கனாமிக்கலாக போட்டிருக்காங்க. அண்ட் DC கிட்ட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் DCக்கு கண்டிப்பாக இருக்குது. அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தா டவுட்டே இல்லை, டெல்லி கிட்ட தான் பெட்டர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்கில் செட் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எப்படி பார்த்தாலுமே டெல்லியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ரொம்பவே பெட்டர் பவுலர்ஸாக இருக்காங்க. இந்த வெனியூவில் ஃபாஸ்ட் பவுலிங் எந்த டீம் நல்லா போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெல்லி கிட்டே இங்கே ரொம்பவே நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்கே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏஜ் அண்ட் அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதுவே இப்போ LSG இந்த மேட்சை இங்கே வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அவங்க கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து அந்த 200+ ரன்ஸ் இங்கே அடிக்கணும். சப்போஸ் அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்னா டெல்லியோட பேட்ஸ்மேன் ஒரு ஹியூமங்கஸ் ஸ்கோரை போஸ்ட் பண்ணுவாங்க. அதை சேஸ் பண்ணுறது LSGக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, கம்மி ஆவரேஜ் வச்சுருக்காங்க, ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ DCக்கு டீம் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறனால LSGக்கு இங்கே டார்கெட்டை சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி அந்த 200+ ரன்ஸை இங்கே அடிச்சே ஆகணும். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் டெல்லி இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களால டெஃபினட்டாக அந்த 200+ ரன்ஸ் அடிக்க முடியும். அதுக்கான பேட்டிங் பவர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. அண்ட் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான பவுலிங் அட்டக்கும் அவங்ககிட்ட இருக்குது. சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அது நிஜமாவே ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும். LSGயோட பேட்ஸ்மேன் வெர்சஸ் DCயோட பவுலர்ஸ் ஒரு டஃப்பான பேட்டிலாக இருக்கும். இருந்தாலும் டெல்லியோட பவுலர்ஸ் அவங்கள ஒரு 180 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். இங்கே என்ன தான் LSG கிட்ட ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அப்படின்னாலும் இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு ஸ்லோவாகும், சேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் 180 ரன்ஸ்க்கு மேலே இங்கே கன்சிட் பண்ணக்கூடாது. அண்ட் இதுதான் இந்த 2 டீம்ஸ்க்கான கேம் பிளானாக இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் இட் நண்பர்களே. இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவ்யூ. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ், பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.